பிரைஸ் லார்ட். இன்றைய நாளுக்கான தியானம் யாக்கோபு 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில தாழ்மை உண்டாகணும். தாழ்மை வேற, ஏழ்மை வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இல்லாத ஒருவன் இல்லாததுனால ஒரு வாழ்க்கை வாழுகிறானா, அதுக்கு பேர் ஏழ்மை, அதுக்கு பேர் தாழ்மை அல்ல. எல்லாவற்றையும் உடையவன். பாருங்க, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் உரியவரா இருந்தார். பூமியும் அது நிறைவும் உலகம் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது என்று சங்கீதம் 24:1 வசனம் சொல்கிறது. எல்லாவற்றுக்கும் அவர்தான் உரியவர், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரரா இருந்த, எல்லாவற்றையும் விட்டு மனிதனுக்காக இறங்கி வந்தார்ல, அதற்கு பேர் தான் தாழ்மை. எல்லாம் இருந்த போதும் ஒரு அதன் மேல மேன்மை பாராட்டாமல், அதை குறித்து பெருமை கொள்ளாமல் இருப்பதற்கு பேர் தான் தாழ்மை. அப்படிப்பட்ட மாயமான மற்ற தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியுமே ஆகிய கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.